எல்லாரும் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியிலே இருவழி சந்தியிலே ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் இந்த உலகத்திலே பலவிதமான புராணங்கள் இருக்கிறது. பல மனிதர்களுக்கு, பல கடவுள்களை வழிபடுகிறவர்களுக்கு நிறைய வேதங்கள் ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் இருக்கிறது. ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய பரிசுத்த வேதாகமம் மிகவும் வெற்றி உள்ளது. அதிலே எழுதியிருக்கிற வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அது நம்மை எந்த காலத்திலையும் ஆச்சரியமாய் நடத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் நமக்காக வளர்ந்தார். நம்முடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டு அவர் சிலுவையை ஏற்று 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். அந்த 33.5 வருடம் வாழ்ந்ததில் ஒரு 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே ஆண்டவர் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப விசேஷமானது. 30 வருடங்கள் தன்னுடைய குடும்பத்திலே இருந்து சில காரியங்களை அவர் கற்றுக்கொண்டு, சில காரியங்களை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதற்கு பிறகு அவர் ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் நிழலிட்டு 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்தார். அந்த 3.5 ஆண்டுகளிலே ஆயிரக்கணக்கான அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். நிறைய பிரசங்கங்களை ஆண்டவர் செய்தார். நிறைய பேருடைய வாழ்க்கையை ஆண்டவர் வாழ வைத்தார். ஆனால் அந்த 3.5 ஆண்டுகளுடைய கடைசி அந்த 1 வீக் அப்படின்னா கடைசி ஒரு வாரம், இப்பொழுது பாருங்கள், இந்த எக்ஸாக்டா இந்த டைம், இந்த வெள்ளிக்கிழமை இல்லை இந்த வாரம், இந்த மாசம்தான் ஆண்டவர் இப்படி சிலுவையிலே மரித்தார் அப்படின்ட்டு இல்லாவிட்டாலும், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு டைம்ல ஒரு கடைசி அந்த ஒரு வாரம் இந்த உலகத்தை விட்டு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. அந்த ஒரு வாரத்தினுடைய இந்த ஃபர்ஸ்ட் நாளை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, அவர் எருசலேமிலே இப்பொழுது ஒரு கழுதையின் மேல் ஏறி வருகிறார். இன்னைக்கு ஃபார்ம் சண்டே அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் குருத்தோலை ஞாயிறு. இன்றைக்கு ஆண்டவர் அந்த 32,000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஒரு கழுதையின் மேல் ஏறி வரும்போது ஜனங்கள் எல்லாரும் அந்த தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து தாவீதின் குமாரனுக்கு ஓசானா ஓசானா அப்படின்னு ஒரு வாரத்திற்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா அப்படியே சத்தமா கூக்குரல் இருக்காங்க. கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆனா அதே ஜனங்கள் ஒரே வாரத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவரை சிலுவையிலே அறையும், இவரை சிலுவையிலே அறையும் என்று அப்படியே ட்ராக் மாறிட்டாங்க, சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் அப்படியே உள்ள வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு கழுதையை குறித்து ரொம்ப அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு ஆண்டவர் பயன்படுத்தின, ஆண்டவர் தெரிந்து கொண்ட
அந்த கழுதை கிட்ட இருந்த 3 காரியத்தை இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அந்த கழுதையை குறித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கும் பாருங்களேன், 2025 வருஷம் ஆகுறது, இன்னைக்கும் நம்ம நிறைய பேர் கழுதை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உடனே ஞாபகம் வருது, இயேசு எப்படி ஏறி இருப்பாரு, அதுவும் கழுதையில ஏறினாங்களே. அந்த கழுதை இன்னைக்கு மரிச்சு அது மண்ணோடு மண்ணா அழிஞ்சு போயிருச்சு. உலகத்தில் இருக்கிற எந்த கழுதையும் பேசாவிட்டாலும் இந்த கழுதைய எல்லா திருச்சபையிலும் பேசுகிற அளவிற்கு அந்த கழுதை இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி நிக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கழுதையில யார் ஏறினா அப்படின்னா, இயேசுன்ற ஒருத்தர் அந்த கழுதையின் மேல் அவர் ஏறினார், அவர் அமர்ந்தார். நான் நம்புகிறேன் அந்த கழுதை மதிக்கத்தக்காததா இருக்கலாம், அந்த கழுதை துரத்துண்டதா இருக்கலாம், ஆனால் இயேசு என்கிற ஒருத்தர் அந்த கழுதையை தெரிந்து கொண்டு அதன் மேல் ஏறினதுனாலே அந்த கழுதை இன்றைக்கு உலகமெங்கும் பிரசித்தி படப்படுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் நம்புகிறேன், உங்கள் மேல் ஏறுகிற ஒரு நல்ல கழுதையாய் நம்ம மாறணும். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? என் மேலே நீங்கள் சவாரி பண்ணணும், என் மேலே ஏறி நீங்கள் அமரணும், என்னுடைய இருதயத்தில் நீங்கள் தங்கி இருக்கணும். கர்த்தர் ஏறுகிற ஒரு கழுதை. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் ஏறுகிற ஒரு கழுதை. முழு பலத்தோடு கூட, ஆண்டவரே நான் கர்த்தர் ஏறுகிற ஒரு கழுதையாய் மாற. ஆமேன். வேதத்தில் இந்த கழுதை அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 3 விதமான கழுதைகள் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஃபஸ்ட்டு ராஜாவாக்கப்பட்ட மனிதன் யார் அப்படின்னா சவுல். இந்த சவுல் ஒரு கழுதையை தேடி போகிறான், தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை தேடி போகிறான். இந்த கழுதை என்ன அப்படின்னு சொன்னால், ஒளிஞ்சிருந்த கழுதை, தான் மறைத்து தான் ஒளித்து ஒரு மனுஷனை ராஜா வரைக்கும் கொண்டு விட்டுச்சு பாருங்களேன். இது ஒரு கழுதை. இன்னும் கழுதையினுடைய தாடை எலும்பிலே சிம்சோன் 1000 பேரை அவன் ஜெயித்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அடுத்து 3வது ஒரு கழுதையை பார்த்தீங்க அப்படின்னா, தீர்க்கதரிசி அப்படின்னா ஜனங்களை சபிப்பதற்காக அழைச்சிட்டு போறான். ஆனா வழியில போன உடனே இந்த கழுதை பிழையாமை வழியில நிறுத்தி அந்த கழுதை அவன்கிட்ட பேசி என்ன பண்ணிச்சு அப்படின்னா எச்சரித்தது. அப்போ வேதத்துல 4 கழுதை ரொம்ப விசேஷமான கழுதை. ஒரு கழுதை சொல்லுங்க, சவுலை ராஜாவாக்குன கழுதை. இன்னொரு கழுதை சிம்சோனை எதிரிகளுக்கு முன்பாக ஜெயத்தை கொடுக்கிறதுக்கு காரணமாயிருந்த கழுதை. 3வதாக பிழையாமை எச்சரித்த ஒரு கழுதை. 4வதாக இயேசு ஏறி போன கழுதை. ஆமேன். நம்மளை யாராவது ஒருத்தர் கழுதைன்னு திட்டுனா நம்ம இதுவரைக்கும் ஒருவேளை நிறைய பேர் வருத்தப்படலாம். ஆனால் நான் என்ன நம்புறேன்னா, இன்னைக்கு கழுதைன்னு திட்டுனா நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வேதத்தில் சில சிங்கங்கள் கூட செய்யாததை இந்த கழுதை செய்திருக்கு பாருங்களேன். பிழையாம் வழி மாறி போகும்போது எந்த கழுதையும் பேசாது, ஆனால் அந்த கழுதை வாயை திறந்து எச்சரித்து பேசியிருக்கு பாருங்க. அதனால நான் நம்புறேன், ஆண்டவர் நம்மை பயன்படுகிற ஒரு கழுதையாய் மாற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி திரும்ப ஒரு விசை சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் சொல்லுங்க, முழு பலத்தோடு கூட, நீர் பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் என்னை மாற்றுவீராக. ஆமென். முதலாவதாக நம்பர் 1 வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 2வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்தில் போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆமென்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே இரவிலே நான் காத்திருந்த போது இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று அங்கே நிறைய விசேஷங்கள் இருந்தது. அங்கே இருக்கிற குருத்தோலை ஒரு விசேஷம், அங்கே இருக்கிற துணிமணிகள் ஒரு விசேஷம், அங்கே இருக்கிற ஆண்டவர் மிகவும் விசேஷமானவர், அங்கே இருக்கிற பெரிய பெரிய மனிதர்கள் விசேஷமானவர்கள். அதிலே ஆனால் எல்லாருடைய கண்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷலாய் தெரிகிறது யார் அப்படின்னா இந்த கழுதை. இந்த கழுதையை குறித்து ஃபர்ஸ்ட் வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்லுகிறாரு, எப்பா உங்களுக்கு எதிரே இருக்கிற ஒரு கிராமத்திற்கு போங்க. அது சிட்டி கிடையாது, அது பெரிய ஆசீர்வாதமான இடம் கிடையாது. அந்த கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை, மனிதர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை. எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அங்கே எத்தனையோ கழுதைகள் இருக்கலாம், பலமுள்ள கழுதைகள் இருக்கலாம். ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரே வார்த்தையினால ஒரு கழுதையை ஆண்டவர் உருவாக்கி இருக்கலாம். இங்கே அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லலாம், ஒரு பணக்காரனுக்கு நீங்க அனுப்பி வைன்னு சொல்லலாம். ஆனால் தன்னுடைய சீடர்களை அனுப்பி கர்த்தர் ஏதோ ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வாங்க, இல்லைன்னா நல்ல ஒரு பலசாலியான கழுதையை பிடிச்சிட்டு வாங்க, ஒரு அழகான சுத்தமான ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லாம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை, ஒருவரும் ஏறி இராத கழுதை. அந்த கழுதை யாருக்கு வேணும் அப்படின்னு சொன்னா எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் அந்த கழுதையை கர்த்தர் தன்னிடமாய் கொண்டு வந்தார். நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினாரு. இதுவரையிலும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க நிறைய பேர் பயனில்லாதவர்களாக இருக்கலாம். என்னால் எந்த பிரயோஜனம் இருக்குது, நான் யாருக்கு பிரயோஜனமானவன், நான் பிரயோஜனமே இல்லாத ஒரு ஆள், யாருமே என்னை பயன்படுத்தினதே இல்லை. தீமைக்காக பயன்படுத்தி இருக்கலாம், ஒருவேளை தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் நான் மற்றவர்களுக்கு முன்னாடி ஜெயித்ததா எனக்கு தெரியல, நான் மற்றவங்களுக்கு முன்னாடி சாட்சியா நின்னதா தெரியல. நான் பயன்படுவேனா, என்ன ஆண்டவர் பயன்படுத்துவாரா, மற்றவங்களுக்கு முன்னாடி நான் நிற்க முடியுமா, யாராவது என்னை நம்புவாங்களா, என்னை நம்பி யாருமே எந்த பொறுப்பை தரமாட்டேங்கிறாங்களே. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து இன்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ யாரும் ஏறிராத அந்த கழுதைகளாய் நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஆண்டவருக்கு தேவை, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. நான் நம்புகிறேன் இந்த ஆண்டு இந்த நல்ல இந்த உயிர்த்தெழுந்த நாள் கொண்டாட்டம் முடிகிறதற்குள்ளே நான் நம்புறேன் நிறைய பேருடைய நெற்றிகளிலே கர்த்தர் அடையாளம் போட போகிறார். கர்த்தர் உங்களை தமக்காக கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் பயன்பட போகிறீர்கள். நீங்கள் கிராமத்திலே நீங்கள் இருக்கலாம், நீங்கள் படிப்பறிவில்லாதவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய பணிக்காக, அந்த பரம ராஜ்யத்திற்காக, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஒன்றை குறித்து பேசுவதற்காக ஆண்டவர் உன்னை செலக்ட் பண்றாரு. கர்த்தர் உன்னை தேடி போறாரு. யார அப்படின்னு சொன்னா, இதுவரையிலும் ஒருவரும் பயன்படுத்தாத ஒரு கழுதை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் நம்புகிறேன் யாருமே பயன்படுத்தாத உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு காலம் வரும். யாரும் தேடி வராத உங்களை கர்த்தர் தேடி வருகிற ஒரு நாள் வரும். நீங்கள் பயன்படுவீர்கள், நீங்கள் நிறைய பேருக்கு பிரயோஜனமாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை பிரயோஜனமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறவர் கர்த்தர். ஒதுக்கப்பட்டவர்களை நிலை நிறுத்துகிற கர்த்தர். இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இருக்கும் போதே இருதயத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுவே உம்முடைய கண்கள் எனக்கு நேராய் திரும்பட்டும், திரும்பட்டும். நான் பயன் ஒருவரும் ஏறிராத ஒரு கழுதையை தனக்காக தெரிந்து கொண்டார். யாரோ ஒருத்தர் ஒருவேளை நினைக்கலாம், நான் இந்த மாதிரி அடுப்படியிலேயே கிடக்கிறேனே, நான் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே நான் இருக்கிறேனே, நான் வாழ்ந்து பிறந்ததனுடைய நோக்கம் இவ்வளவுதானா, என்ன ஜெனிப்பதனுடைய நோக்கம் இவ்வளவுதானா, அவ்வளோதான், காலையில் எழும்பி வேலைக்கு போயிட்டு 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இப்படியே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வரலாம். ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவரே என்னை பயன்படுத்துகிறதற்கு யாரும் ஆயத்தமா இல்லை, என்னை பயன்படுத்துவதற்கு யாரும் உதாரணமா யாரும் முன்னாடி இல்லை. ஆனா நான் நம்புறேன், என்னை பயன்படுத்துவதற்கு இயேசு, என்னை பயன்படுத்துவதற்கு இயேசு தீவிரமா இருக்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? வேதத்துல பாருங்க, தன்னுடைய தேசத்தை விட்டு இப்பொழுது 4 குஷ்டரோகிகள் புறம்பா இருக்கிறாங்க, வெளியே இருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா குஷ்டரோகிகள். குஷ்டரோகிகளை அந்த தேசத்துக்குள்ள விட மாட்டாங்க. ஏன்னா குஷ்டரோகம் என்கிறது பரவுகிற வியாதி. யாராவது பக்கத்தில் இருந்தா அது காத்திலேயே பரவும். இல்லைன்னா அவங்க குடிக்கிற டம்ளர் இல்லை அவங்க யூஸ் பண்ற பொருள் மொத்தமாய் குஷ்டரோகம் பரவும். அதனால இவர்களை பாளையத்திற்கு வெளியாக அவர்களை வைத்திருந்தார்கள். அவ்வளவுதான், அவர்களிடத்துல எதையும் வாங்க மாட்டாங்க. அவங்க யாருக்குமே பிரயோஜனமே இல்லை. அவங்க சாப்பாடை யாராவது ஒருத்தர் கொண்டு போய் கொடுப்பாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. அவ்வளவுதான், வேற யாருக்கும் அவங்க பிரயோஜனம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. இங்கே ஜனங்கள் எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எதிரிகள் அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து அத்தனை பேரும் அப்படியே போயிடுறாங்க. பாருங்களேன், போகும்போது இங்க இவங்க 4 பேரும் சொல்றாங்க, இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நாள், இந்த நாள் நாம் மௌனமா இருக்க வேண்டாம். கர்த்தர் நம்மைத்தான் நியாயாதிபதியாய் வைத்திருக்கிறார். அந்த 4 பேரின் நிமித்தமாக அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலே உண்டானது. குஷ்டரோகிகளை ஆண்டவர் பயன்படுத்த முடியுமானால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த முடியும். குஷ்டரோகிகளை சாட்சியாய் நிறுத்த முடியுமானால் நம்மை ஆண்டவர் சாட்சியாய் முடியும். உங்களுக்கு பலன் கர்த்தர் தரப்போகிறார். ஒரு புது வழியை கர்த்தர் திறக்க போகிறார். யாருமே உங்களை பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாய் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கைகளை எல்லாரும் உயர்த்தி முழு இருதயத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். முழு பலத்தோட சொல்லுங்க, என்ன ஆண்டவர் யூஸ் பண்ண போறாரு, அவருக்காக ஆண்டவர் என்ன பயன்படுத்த போறாரு. நீங்க நிறைய ஊழியர்களுக்கு பயனுள்ள ஒரு கருவிகளாய் மாற போகிறீர்கள். நிறைய ஊழியத்திற்கு நீங்கள் ஒரு கருவியாக மாற போகிறீர்கள். உங்கள் நிமித்தமாய் கர்த்தர் ராஜ்யங்களை அசைக்க போகிறார். உங்கள் நிமித்தமாய் அநேக மனிதர்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் எனக்கு அவருக்கு ஏற்றதாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று எல்லாரும் ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன நீங்க யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நீங்க யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன நீங்க கரத்துல எடுங்க ஆண்டவரே, என்ன நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த உலகத்திலிருந்து நான் போகிறதுக்குள்ள நான் ஒரு பயனுள்ள பாத்திரமாய் நான் தீர்க்க தரிசனமாய் நான் நம்புகிறேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதுவரையிலும் யாரும் உங்களை பயன்படுத்திராவிட்டாலும் கர்த்தர் இனி இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு இந்த கழுதையை தேடி வருகிற கர்த்தர் உங்களை கூப்பிட்டு அந்த இடத்துல நிற்க வைப்பாங்க. உங்களை கூப்பிட்டு அந்த இடத்துல பொறுப்பை கொடுப்பாங்க. உங்களை கூப்பிட்டு அந்த அங்கீகாரத்தை உங்களுக்கு தருவார்கள். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. கைகள் எல்லாரும் மேல உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை, இந்த வார்த்தை என்னுடைய பிள்ளைகளுக்குரிய வார்த்தை, என்னுடைய பிள்ளைகளுக்குரிய வார்த்தை. சொல்லுங்கப்பா, நன்றி ஆண்டவரே. ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதையை கர்த்தர் இன்று தேடி வந்திருக்கிறார். ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதையை, யாரும் பயன்படுத்தாத ஒரு கழுதையை கர்த்தர் இன்றைக்கு தேடி வந்திருக்கிறார். நான் உன்னை பயன்படுத்துவேன். நீங்க நினைப்பீங்க, நீங்க நினைச்ச ஆசீர்வாதம் தான் ஆண்டவரே, நீங்க நினைச்ச ஆசீர்வாதம் தான் ஆண்டவரே. இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் நீர் அவர்களை நினைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க நினைச்ச ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. சொல்லுங்க எல்லாரும், தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் தான்,
அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர். இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம இந்த உலகம் வெளிக்காது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, கர்த்தர் தன்னுடைய குருத்தோலை ஞாயிறு அன்று உன்னை கர்த்தர் விசேஷப்படுத்துகிறார். ஒரு கழுதை. அந்த கழுதை என்ன கழுதை அப்படின்னு சொன்னா, இதுவரையிலும் ஒருவரும், நீங்க கிராமத்துக்கு போங்க, ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதையை நீங்க பார்ப்பீங்க. அந்த கழுதையை நீங்க கூட்டிட்டு வாங்க. பொதுவாக நம்ம நிறைய பேர் நியூவை ஒன்றை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். நியூவை யூஸ் பண்ண முடியாது. பழக்கம் உள்ளதை யூஸ் பண்ணுறதுக்கும் நியூவாக யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுவும் மிருகங்கள் பாருங்க, இந்த ஜீவராசிகள் எல்லாம் யூஸ் பண்ணாத ஒன்றை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ட்ரைனிங் இல்லாத குதிரையை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே போல நாய் வச்சு நிறைய வித்தை காமிக்கிறாங்க பாருங்க. நாய் ட்ரைனிங் இல்லாத நாயை யூஸ் பண்ண முடியாது. நிறைய யானையை வச்சு ரொம்ப இதெல்லாம் பண்ணுவாங்க. ட்ரைனிங் இல்லாத மிருகத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இந்த ஆண்டவர் பயன்படுத்துகிற இந்த கழுதைக்கு என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. எதுவுமே இல்லை, எதுவுமே தெரியாது, இது வரைக்கும் பழக்கமே இல்லை, இது வரைக்கும் அனுபவமே இல்லை. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்குற யார் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நான் உன்னை ஒரு பெரிய நோக்கத்திற்காக, ஒரு வழி அடைத்தாலும் 7 வழியை நமக்காக திறக்கிற கர்த்தர், நமக்காக திறக்கிற கர்த்தர், எனக்காக திறக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வாக்கியத்தை சொல்லுங்க. ஒருவரும் ஏறியிராத கழுதை, ஒருவரும் ஏறியிராத கழுதை. ஹல்லேலூயா. பாடலாம சேர்ந்து, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சு, சத்தமா தேவகுமார் தேவகுமாரா 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 கொஞ்சம் இப்ப சொல்லுவோம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. உடைத்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீ உதவாதே, நீங்க இல்லாம என் உலகம் பிரிக்காதே. உதவாத எண்ணில் நீ உதவாதே, நீங்க இல்லாம உலகம் பிரிக்காதே. நீங்க இல்லாம உலகம் பிரிக்காதே, நீங்க இல்லாம கைகளை மேலே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஒரு கழுதையினுடைய ஃபோட்டோவை கீழே போட்டுட்டு என்னை பார் யோகம் வரும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? அதை பார்த்துருக்கேன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். அந்த கழுதை, ஓ எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? என்னை பார் யோகம் வரும். அப்போ நான் நிறைய டைம் அந்த மாதிரி நிறைய கடைகளில் பார்த்துருக்குறேன். ஒரு கழுதையை நிற்க வச்சு ஒரு பொட்டை போட்டு என்னை பார் யோகம் வரும்னு போட்டிருக்காங்க. ஏண்டா போடுறதுக்கு ஒரு மிருகமே இல்லையாடா,
சரி, ஒரு சிங்கத்தை பார்த்து என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு போட்டா கூட நம்ம சொல்லலாம், கழுதையை போய் போட்டிருக்கீங்களே அப்படின்னு. ஆனா உண்மையிலே இதுல இருந்து தான் காப்பி அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கழுதையை படிச்சிருப்பாங்க. இந்த கழுதையை பார்க்கும்போது உண்மையிலேயே எவ்வளோ ஆச்சரியம் இல்லை, எவ்வளோ ஆச்சரியம் இல்லை. ஒருவரும் ஏறிராத அவங்க எல்லாம் ஃபேக்கா போடுறாங்க, அவங்க எல்லாம் இல்லாத ஒன்றை சொல்றாங்க. ஆனா நான் நம்புறேன், ஒரு நாள் ஆண்டவர் உங்களை நிறைய பேருக்கு எப்படி வருவாங்க அப்படின்னா, என்ன பாருப்பா நீ ஆசீர்வதிக்கப்படுவ, என்ன பாருப்பா உனக்கு தரிசனம் வரும், என்ன பாருப்பா கர்த்தர் என்ன சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். நீங்க அந்த நபராய் கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கு ஹல்லேலூயா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய எழுத்துல எழுதி போடணும், யாரும் ஒருவரும் ஏறியிராத கழுதை, ஆனால் என்னை இயேசு அவர் தெரிந்து கொண்டார், அவர் என்னை தெரிந்து கொண்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நேற்றுக்கு இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஸோ அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அவர்கள் போய் வெளியிலே இரு வழி சந்தியில் ஒரு வாசல் அருகே, இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர்கள் போய் வெளியிலே இரு வழி சந்தியிலே ஒரு வாசல் அருகே கட்டி இருந்த அந்த குட்டியை கண்டு ஆமென் அதை அவிழ்த்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு இந்த வசனத்துல இரண்டாவதாக ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போங்கப்பா இந்த மாதிரி ஒரு கழுதை எனக்காக கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. இந்த கழுதை அவங்க தேடி போகும்போது இந்த கழுதை எங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு வழி சந்தியில இல்லை, இல்லைன்னா ஒரு தொழுவத்துல இல்லை, இல்லைன்னா ஒரு வீட்டுக்குள்ள இல்லை, இல்லைன்னா ஒரு தோட்டத்துல இல்லை. எங்க கட்டியிருந்துச்சாமா? இரு வழி சந்தி. அப்படின்னா ரெண்டு வழி அதுக்கு முன்னாடி இருக்குது. ஒரு வழி இந்த பக்கமா போகுது, ஒரு வழி இந்த பக்கமா போகுது. இது வீட்டுக்கு போகிற வழியா, இது காட்டுக்கு போற வழியான்னு அதுக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஏறின, ஆண்டவர் தெரிந்து கொண்ட, ஆண்டவர் முன்குறித்த, நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன ஒரு கழுதை இருவழி சந்தியிலே தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா, முடிவெடுக்க தெரியல. இங்க போறது நல்லதா, இங்க போறது நல்லதா, இதை பண்ண முடியுமா, இதை பண்ண முடியுமா, இது செஞ்சா எனக்கு நல்லா இருக்குமா, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, தான் போகிற வழியை குறித்து தடுமாற்றமா இருந்த ஒரு கழுதைய யார் தேடுனா அப்படின்னு சொன்னா, யாருக்கு வேணும்னு சொன்னார்னா, கர்த்தர் தனக்காக கொண்டு வர சொல்லி தன்னுடைய சித்தத்துக்குள்ளே அந்த கழுதையை ஆண்டவர் கொண்டு வந்து அந்த கழுதையை ஒரு பயனுள்ள கழுதையாய் கர்த்தர் மாற்றினார். ஆமேன் சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தான், நீங்களும் நானும் தான். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு டிசைட் பண்ண தெரியல, என்னுடைய வேலையை குறித்து எனக்கு டிசைட் பண்ண தெரியல, எனக்கு எந்த முடிவை எடுக்கவும் தெரியல, நான் தடுமாறிட்டு இருக்கிறேன், நான் இந்த இடத்துல போனா சரியாவேனா, இதை என்னால பண்ணுனா சரியா வருமா, என்ன செய்யறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இரு வழி சந்தியிலே முடிவெடுக்க தெரிய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற பல பிள்ளைகளை நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று கர்த்தர் கரத்திலே எடுக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நான் நம்புகிறேன் உங்களை நேர்வழியாய் நடத்துவாராக, ஆச்சரியமாய் நடத்துவாராக. நீங்கள் சரியான வழியிலே பிரயாணம் பண்ண போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார், உங்களுக்காக ஒரு நற்செய்தியை கர்த்தர் அனுப்புகிறார், உங்களுக்காக ஒரு நபரை கர்த்தர் அனுப்புகிறார். இதற்கு பிறகு ஒரு மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள், ஒரு வேலை உங்களை தேடி வரும், ஆண்டவரே ஒரு உயர்வு உங்களை தேடி வரும், ஒரு குடும்பம் உங்களை தேடி வரும். அந்த குடும்பம் உங்களை நேர்வழியாய் நடத்துவதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் என்னுடைய கரத்திலே உன்னை எடுப்பேன், என்னுடைய சித்தத்திலே உன்னை எடுப்பேன்.
ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவன். இன்று இந்த ஆலயத்தில் இன்னும் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்குள்ளே ஒரு சிலரை கர்த்தர் தேடுகிறார். யாரை தேடுகிறார் அப்படின்னு சொன்னா, இரு வழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதையை நிறைய பேர் அவிழ்க்கிறார்கள். இதுல அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா கூட தெரியும். அவர்கள் போய் வெளியிலே இரு சந்தியிலே ஒரு வாசல் அருகே கட்டி இருக்க அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது யாரு கேட்டாங்களாமோ? அப்பொழுது அங்கே நின்றவர்களில், கேட்கல, ஒரு அனாதையை போல இந்த கழுதை நின்றுட்டு இருக்குது. அதனுடைய ஓனர் ஏன் குட்டியை அவிழ்க்கிறீங்கன்னு சொல்லல. அந்த வீட்டுக்காரங்க ஏய் என்னுடைய கழுதை எதுக்கு அவுக்குற அப்படின்னு எஜமானன் அவிழ்க்கல. அந்த கழுதைய நடு இருவழி சந்தியில கட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ சுத்தி கொஞ்சம் கூட்டம் நிக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இவங்க என்னமோ புதுமையா இருக்கிறாங்க, நம்ம பார்த்ததே இல்லை இவங்களை இந்த தெருவில், இது இன்னாருடைய கழுதையாச்சே, இவங்க எதுக்கு அவிழ்க்கிறாங்க, நீங்க எதுக்குப்பா அவிழ்றீங்க, உங்களுக்கு எதுக்குப்பா அப்படின்னு சிலர் கேட்டாங்களாமா. அப்போ நான் நம்புறேன், அந்த இரு வழியிலே நிற்கிற அந்த கழுதைக்கு ஆலோசனை கொடுக்கவோ எஜமானனா இருக்கவோ அந்த கழுதையை கைட் பண்றதுக்கோ ஒருத்தருமே இல்லை. சரியான விதத்தில் வழி நடத்துவதற்கு கொண்டு போவதற்கு ஒருவரும் இல்லை. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் எப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள வழி நடத்துறதற்கு ஆள் இல்லை, அவங்கள இந்த வழியில போங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. தன்னுடைய தகப்பனை அப்படி நம்ப முடியாது, தன்னுடைய தாயாரை அப்படி நம்ப முடியாது. இப்படி போமாங்க, இதை பண்ணு, இதை செய், இதில் உனக்கு வெற்றி கிடைக்கும், இதில் உனக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு தனக்கு கைட் பண்ணுறதற்காக யாருமே இல்லாமல் இன்னைக்கு திணறி கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. இந்த ஜபத்தில் கூட நீங்கள் இருக்கலாம். என்னை யாருமே கைட் பண்ண மாட்டாங்க, எங்கள் அப்பாவால் எனக்கு கைட் பண்ண தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய், நீ என்ன பண்ணுமோ செய், உன்னை நடத்துகிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை, உன்னை நடத்துகிற அளவுக்கு எனக்கு தெரியாது. அப்படி என்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கழுதையை தேடுறாரு. யாரா அப்படின்னு சொன்னால், அந்த இரு வழி சந்தியிலே நின்று எந்த வழி போகிறது என்று தெரியாத அந்த கழுதைக்கு எதிர்காலத்தையே அமைத்து கொடுத்து, இதுதான் உன்னுடைய வழி என்று அதிலே நடத்துகிற ஒரு கர்த்தர், அதிலே நடத்துகிற ஒரு தேவன் இன்றைக்கு நம்மத்திலே அவர் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை நேர்வழியாய் நடத்துவேன், உன்னுடைய தடுமாற்றத்தை உன்னிடத்திலிருந்து மாற்றுவேன், உனக்கு ஒரு எதிர்காலத்தை நான் உனக்கு நிர்ணயம் பண்ணுவேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அப்பா, எனக்கு வழியை காண்பிக்கிறவர் நீர்தான், எனக்கு பாதையை காண்பிக்கிறவர் நீர்தான், எனக்கு எதிர்காலத்தை காண்பிக்கிறவர் நீர்தான், எனக்கு சரியான ஒரு முடிவுக்கு நேராய் என்னை வழி நடத்துகிற தேவன் நீர்தான், எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் தேவன் நீர்தான். ஹல்லேலூயா. நான் காலடி எடுத்து வைக்கிற அடிகளை உறுதிப்படுத்தி என் வலது கரத்தை பிடித்து எனக்கு முன்பாக இருக்கிற கோணல்களை செவ்வையாக்கி எனக்குரிய வழியிலே என்னை நடத்துகிற கிருபை அந்த கழுதை நான் தான். இப்பொழுது உம்முடைய திருவிழ சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும் என்று கைகளை உயர்த்தி என்னை வழி நடத்தும் ஆண்டவரே, என்னை வழி நடத்தும், என்னை வழி நடத்தும், என்னை வழி நடத்தும், என்னை வழி நடத்தும். ஹல்லேலூயா. Thank you ஜீசஸ். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 4வது 5வது வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஓகே. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று அடுத்த வசனம், தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது
நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இந்த கழுதையை குறித்து நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கழுதை இப்போ அட் பிரசன்ட் ஆண்டவர் அவிழ்த்துட்டு வாங்கன்னு சொல்றது மாதிரி இருக்குது. யாரும் ஏறி இல்லாத கழுதை. அங்க இருக்கிற யாருக்குமே அந்த கழுதையை குறித்து பெருசா ஒன்றும் தெரியாது. அவங்களுடைய எஜமானன் அந்த கழுதையை ஒரு பெரிய விஷயமா அவன் முக்கியத்துவப்படுத்தவும் இல்லை. ஆனா இந்த கழுதை எப்ப முன்குறிக்கப்பட்டது தெரியுமா? எப்ப முன்குறிக்கப்பட்டது? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசியினால் ஒன்று முன்மறிவிக்கப்படுகிறது. தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. என்ன தீர்க்கதரிசி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு ராஜா வரப்போறாருப்பா, எனக்கு ஒரு ராஜா வரப்போறாரு. அந்த ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். இந்த கழுதை சாதாரணமான கழுதை அல்ல. கர்த்தர் பயன்படுத்தின கழுதை, முன் குறிக்கப்பட்ட கழுதை. ஏதோ நான் பிறந்தேன், எப்படியோ நான் பிறந்தேன், மனிதனுடைய சித்தத்தின்படி பிறந்தேன், எங்க அம்மா அப்பாவுடைய விருப்பத்தின்படி நான் பிறந்தேன், அப்படி கிடையாது. கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு கொடுக்கிறார். உன்னை இப்பொழுது அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நான் உன்னை முன்குறித்தேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை முன்குறித்தேன். நீ என்னுடையவன், நீ தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிப்பாடு, நீ தீர்க்க தரிசனமாய் உருவாக்கப்பட்ட பிள்ளை. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உன்மேல் நான் திட்டத்தை வைத்திருக்கிறேன். உன்னை அழிப்பதற்கு ஒருவருக்கும் கர்த்தர் இடம் கொடுப்பதே இல்லை. இந்த வியாதி உன்னை அழிக்காது, பிரச்சனை உன்னை அழிக்காது. ஓ ஹல்லேலூயா. நீ முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. இந்த கழுதை எதேர்ச்சியாக உண்டாக்கப்பட்டது அல்ல. இது மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாக்கப்பட்டது அல்ல. இது தேவனுடைய திட்டம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவருடைய தரிசனம் அதன் மேல இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரமா யாரும் அவர்களுடைய விருப்பத்திற்கு என்ன பண்ணிட முடியாதுன்னா கையாளவே முடியாது. நான் நம்புறேன், இத்தனை ஆண்டுகளாயும் உங்களை கர்த்தர் யாருடைய கையிலையும் ஒப்பு கொடுக்காதபடி இவ்வளவு தூரம் நடத்தி வருகிறார் என்றால் உங்க மேல இன்னைக்கு இல்ல, கர்த்தர் என்னைக்கோ ஆண்டவருடைய சித்தத்தை வச்சுட்டாரு. என்னைக்கோ உங்க மேல கர்த்தர் எதிர்காலத்தை வச்சுட்டாரு. யாரும் உங்களை தொட முடியாது, யாரும் உங்களை அழிக்க முடியாது, யாரும் உங்களை ஹல்லேலூயா அழிவின் பாதையில கொண்டு போக முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், யாரெல்லாம் இந்த கழுதையை போல மாறுறதுக்கு ஆசைப்படுகிறீங்க? நம்பர் 1, முதலாவதாக யாரும் ஏறிராத ஒரு கழுதை. நம்பர் 2, இரண்டாவதாக இரு வழி சந்தியிலே நிற்கிற ஒரு கழுதை. மூன்றாவதாக தீர்க்கதரிசியினாலே முன்னறிவிக்கப்பட்ட, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னறிவிக்கப்பட்ட ஒரு கழுதை. ஹல்லேலூயா. கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இன்றும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறது போல ஜெனரேஷன், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்கள் சன்னதிகளுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். உங்களை குறித்து உங்களுடைய சந்ததிகள் பேசும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகள் பேசுவார்கள், உங்கள் பேர பிள்ளைகள் பேசுவார்கள், சந்ததிகள் உங்களை பேசும். அந்த அளவிற்கு ஆண்டவர் ஒரு பயனுள்ள கருவியாய் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ஸோ ஒவ்வொருவரும் சொல்ல போகிறோம், என் மேலே உங்கள் கண்ணு வரட்டும்ப்பா. நான் தான் ஆண்டவரே அந்த கழுதை, நான் தான் ஆண்டவரே அந்த கழுதை. நீங்கள் மட்டும் வாயை திறந்து என்ன சொல்லுவீர்களே. ஆனால் நான் நம்புகிறேன், அந்த கழுதையை அவிழ்க்கும் போது எல்லாரும் ஏன்னு கேட்குறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் திரும்பி சொல்லுவாங்க, இது கர்த்தருக்கு தேவை, அவர் தான் இதை அவிழ்த்துட்டு வர சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்கே இருக்கிற ஒருத்தர் கூட மாறு உத்தரம் சொல்லவே இல்லை. போய் ஓனர்கிட்ட கேட்டுங்கப்பா, நாளைக்கு வாங்கப்பா. இல்லை, கர்த்தர் அந்த கழுதையை முன்குறிச்சதுனால வேற யாருக்குமே அந்த இடத்துல அதிகாரமே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீங்க முன்குறிச்சிருங்க, என்னை நீங்க அழைச்சிருங்க ஆண்டவரே. நீங்க இப்ப சொல்லுங்க ஆண்டவரே,
இந்த சூழ்நிலை எனக்கு உண்டாகட்டும். நானும் அனாதையை போல தான் நிற்கிறேன், நானும் திசை தெரியாம தான் நிற்கிறேன், எனக்கும் எதுவுமே தெரியல. ஆனா இப்போ உம்முடைய விஷன், உம்முடைய தரிசனம் என்மேல் வரட்டும் என்று அப்படியே எழும்பி நின்று சத்தத்தை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று கர்த்தர் நிறைய பேரிடத்திலே கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ எனக்கு வேண்டும், இது கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், இது தேவனுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே எதிர்த்து பேசுவார் ஒருவரும் இல்லை, எதிர்த்து நிற்பார் ஒருவரும் இல்லை. அதே போல ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறார், நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும். கைகளை உயர்த்தி எல்லாரும் முழு பலத்தோடு கூட, அப்பா அப்பா உங்க விஷன் என் மேல வரட்டும், உங்க தரிசனம் என் மேல வரட்டும். நீங்க தெரிந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரமாய் என்ன நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. தேவகுமாரா, நீ தெரிந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரமாய் என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக. முழு பலத்தோடு கர்த்தர் நல்லவர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.